தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நாளைக்கு தேர்தல் ரிசல்ட் என்பது வெளியாக இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் தற்போதே திராவிட மாடல் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் டவுன் ஸ்கிரீனையே பெருசாக வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி பியூஷ் கோயல் என்ன சொல்றாருன்னா, நான் டெல்லியில இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பதுக்கு காரணமே நாங்க ஆட்சியை பிடிக்க போறோம்ன்றனாலதான், இல்லைன்னா டெல்லியில இருந்து வருவானா அப்படின்றாரு. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து கணிப்புலாம் நம்பாதீங்க, நம்ம 210 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் விஜய் தரப்பு ஆக்சிஸ் மை இந்தியா 98ல இருந்து 120 சீட்டு கிடைச்சிரும் அப்படின்ற அந்த கருத்து கணிப்பை நம்பி இப்போ வந்துட்டு பூஞ்சேரி அருகே இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட் எல்லாம் புக் பண்ணி எம்எல்ஏக்கள் 100 பேர் அங்க வந்து செட்டில் பண்றதுக்கான வேலையில அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? யாருக்கு தான் அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும்? திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வெற்றியை விட இந்த முறை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெறப்போகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் நாளைய தேர்தல் முடிவில் அமையப்பெறும். அதுல ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இப்ப விஜய் வந்து பூஞ்சேரியில 100 எம்எல்ஏக்களை தங்க வைப்பதற்கு சொகுசு விடுதிகளை ஏற்பாடு செய்தார். அறுதி பெரும்பான்மைக்கு எத்தனை சீட்டு வேணும்ன்றதே விஜய்க்கு புரியலன்னு நினைக்கிறேன். முதல்ல அது ஏன் 100 எம்எல்ஏக்களுக்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு 118 119 எம்எல்ஏக்கள் தேவையில்லையா? அப்ப அந்த 18 19 எம்எல்ஏக்களை நீங்க எங்க கொண்டு போய் தங்க வைக்க போறீங்க? இல்ல அந்த 18 19 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்கிற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்களாங்கிற கேள்வி இருக்கு. ரெண்டாவது, நம்ம விஜய் பத்தி அதிகம் பேச தேவையில்லைன்னா அது குரூப்ல டூப்பு. அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. நம்ம பியூஷ் கோயலுடைய விஷயத்துக்கு வருவோம். நான் வந்து எதுக்கு வந்திருக்கேன்? ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் நான் வந்திருக்கேன், இல்லைன்னா நான் வருவேன்னா. இதுக்கு முன்னாடி நீங்க வந்தீங்களே, எதுக்கு வந்தீங்க? நீங்க வருவதற்காக ஆட்சி அதிகாரம் உங்களுடைய கைக்கு மாறிடும்ங்கிற அளவுக்கான அரசியல் சூழல் தமிழ்நாட்டுல இருக்கான்னா, அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இல்லைன்றதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய கேம்பெயின் எடுத்துக்கங்க. அவர் கடந்த 5 ஆண்டுகள், இந்த 5 ஆண்டு திமுக ஆட்சி, கடந்த 5 ஆண்டுல ஒரு 4.5 ஆண்டு காலம் அதிமுகவினுடைய ஆட்சிக்கு தலைமை தாங்கியவர் எடப்பாடி பழனிசாமி தானே. அந்த எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சாதனைகளை சொல்லி எங்கேயாவது வாக்கு சேகரித்தாரா? தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிற நலத்திட்டங்களை சொல்லி எங்காவது வாக்கு சேகரித்தாரா? உதயநிதி ஸ்டாலின் என்னுடைய உயிரை வாங்குறாருன்னு சொன்னாரு. கொரோனாவுல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செத்து போயிருப்பாருன்னு சொன்னார். இப்படி அபத்தமான வாதங்களை வைத்தே இந்த தேர்தல் பிரச்சார களத்தை நிரப்பியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. இவருக்கு மூத்த முன்னோடி யாருன்னா சீமான். அவர் தான் ஏற்கனவே சொன்னாரு, நீ இந்த பக்கம் நில்ல, இல்ல அந்த பக்கம் நில்லைன்னா நான் லாரியில அடிபட்டு செத்து போயிடுவேன். அப்ப அதாவது எதிரிய வந்து களத்துல வீழ்த்த முடியாதுங்கிற நம்பிக்கை எப்போது வருகிறதோ, அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் எப்ப வருதோ, அந்த நேரத்துலதான் இந்த மாதிரி எதிரிகள் செத்து போயிடணுங்கிற கருத்தெல்லாம் வெளிப்படும். தன்னுடைய எதிரி செத்து போறது தனக்கு நல்லதுன்னு சீமான் அன்னைக்கு நினைச்சாரு. ஏன்னா விஜயை வீழ்த்த முடியாதுன்னு அவருக்கு தெரியும். விஜய்க்கும் சீமானுக்கும் போட்டி இந்த தேர்தல் களத்தை அப்படி பிரிச்சுக்கங்க. நீங்க 4 முதலமைச்சர் கேண்டிடேட்டு, 2 முதலமைச்சர் கேண்டிடேட்டு உண்மையிலேயே களத்துல நிற்கக்கூடிய திராணி உள்ள கேண்டிடேட்ஸ். அவங்க 2 பேருக்கும் காம்படிஷன், எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணன் மு.க. ஸ்டாலினுக்கும். இன்னொன்னு முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி எந்த வகையிலும் பயன் தராதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சே 2 பேரும் களத்துல மோதுறாங்க. அது சீமானும் விஜயும். அப்ப விஜய் செத்து போயிடணும்னு சீமான் நினைச்சதும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏற்கனவே செத்து போயிருப்பாருங்கிற கருத்தை வெளிப்படுத்துற எடப்பாடி பழனிசாமியும் ஒரே நேர்கோட்டில் நிக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். அப்போ எடப்பாடி பழனிசாமியால இந்த தேர்தல் பிரச்சார களத்திலேயே சோபிக்க முடியல. நீங்க தேர்தல் பிரச்சார களத்துல சோபிக்காத ஒரு கட்சி எப்படி வந்து வெற்றியை ஈட்டி வரும்னு நம்ப முடியும்? அதற்குண்டான நம்பிக்கையை பெறுகிற சூழலாவது அந்த கட்சிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இல்லை அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. மக்களுடைய மனநிலையை உணராத ஒரு கட்சியாக அதிமுக வெளிப்பட்டுச்சு. ஏன் அப்படி அந்த கட்சி வெளிப்பட்டாங்க அப்படின்றதுக்கு இதுவரைக்கும் காரணமே புரியல. உதாரணமா தஞ்சாவூர் தொகுதியில அதிமுகவுக்கு ஒரு கேண்டிடேட்டு, அவர் வந்து அந்த கட்சியினுடைய மாநகர செயலாளர்னு சொல்லி தேர்தல் பணியை துவங்குறாங்க. ஒரு உற்சாகம் அந்த கட்சிக்குள்ள இருக்கிற காட்சியை மெல்ல பார்க்க முடியுது. அதுக்காக அது வெற்றியாக மாறும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக அது
வெற்றியாக மாறாதுங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் அதிமுகவிடத்துல ஒரு உற்சாகம் இருக்குல்ல, அந்த உற்சாகத்தை குறைக்கிற மாதிரி அந்த தொகுதியை தூக்கி பாஜகவுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அதிமுக அந்த இடத்துல அப்படியே ஃபீல்ட் அவுட் ஆகுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி அந்த தொகுதியை வாங்கி போட்டிடுறாங்க. பாஜக வேட்பாளரே சொல்றாரு, நான் இந்த தொகுதியை கேட்கல, நான் இந்த தொகுதியில நிக்கணும்னு நினைக்கல, ஆனா கூட்டணியில கொடுத்துட்டாங்க, அதனால நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல தொகுதிகள் இதே மாதிரியான பிரச்சனை தான். நீங்க புதுக்கோட்டையில அதிமுக போட்டிட்டு இருக்கணுமா வேண்டாமா? மாவட்டத்தினுடைய தலைநகர் இல்லையா? தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தலைநகர், அங்க அதிமுக போட்டி இல்ல. புதுக்கோட்டை மாவட்ட தலைநகர், அங்க அதிமுக போட்டி இல்ல. திருவாரூர் மாவட்டத்தினுடைய தலைநகர், அங்க அதிமுக போட்டி இல்லை. இப்படி நீங்க ஒரு மாவட்டத்தை மையப்படுத்தி அரசியல் செய்யக்கூடிய மாவட்ட தலைநகரங்கள்லயே அதிமுக போட்டி இல்லைங்கிறது இருக்குல்ல, இது ஒரு சோர்வு மனநிலையை அந்த கட்சியினுடைய கட்டமைப்புக்குள்ள ஏற்படுத்தாதான்னா கண்டிப்பா ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான செய்தி. இதை கூட உணராமல் இந்த தேர்தல் களத்தில் ஒருவர் வெளிப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக தான் இருக்க முடியும். அப்போ களம் எப்படி இருக்கு, அந்த களத்தை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற குறைந்தபட்ச யுக்தி கூட இல்லாத ஒருவர் எப்படி இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விட முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு நீங்க விடை தேடினா எடப்பாடி பழனிசாமி வலிய சென்று இந்த எதிர்க்கட்சி தலைவர் நாற்காலியை பிடித்துக் கொள்வதற்காகவே இந்த தேர்தலை சந்தித்தாருங்கிறது தான் வருத்தத்துக்குரிய செய்தி. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்காக போட்டியிடல. முதல்ல பாஜகவினர் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்குதுன்னா, அதிமுக அறுதி பெரும்பான்மை பெறாம ஒரு ஆட்சியை அமைக்கக்கூடிய சூழல் வரணும். அமமுக அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்தில் வெற்றி போட்டியிட்டவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கணும்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கிக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. பியூஷ் கோயல் இப்ப மனசுக்குள்ள அப்படி நினைக்க கூடும். ஆனா அதிமுக என்ன நினைக்குதுன்னா, இவர்கள் யாருடைய தயவும் இருக்கக்கூடாது, நம்ம ஆட்சிக்கும் வரக்கூடாது, எதிர்கட்சியாகவே தொடரணும். ஆட்சிக்கு வந்தா பாஜக திரும்ப வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க, எதிர்கட்சியா இருந்தா நம்ம ஈஸி கோயிங்கா பொதுச் செயலாளரா இப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு எடப்பாடி தரப்பு நினைக்குது. அப்ப அவர்களுக்கு தேவை ஒரு 65-70 இடங்களில் வெற்றி பெறுவது தானே தவிர ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது அதிமுகவினுடைய நோக்கம் இல்ல. அதற்குண்டான களத்தை மட்டுமே தயார் செய்தார் எடப்பாடி பழனிசாமி. இல்ல ஆனா விஜய் விஷயத்த அப்படி ஈஸியா புறந்தள்ளிட முடியுமா? அப்ப நக்கீரன்ல கூட ஒரு செய்தி வருது, வேட்பாளர்களை எல்லாம் வெற்றி பெறக்கூடிய எம்எல்ஏக்களை எல்லாம் தாய்லாந்துக்கு விஜய் அவர்கள் அழைத்து செல்ல போகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அது ரெண்டு விஷயமா அதை பிரிச்சு பார்க்கலாம். ஒண்ணு, அவருக்கு ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்கவில்லை அப்படின்னா ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி போனோம் அப்படின்னா அதிமுகவோடு அவர் கூட்டணி சேருவதற்கு தன்னுடைய எம்எல்ஏக்களை பதுக்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இல்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தற்போது விஜய்க்கு ஆதரவாக சில விஷயங்களை பேசுறதை பார்க்க முடியுது. வைகோ அவர்கள் விஜய் அவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்ன்றாரு. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் திமுக ஆட்சி வந்து விமர்சனம் பண்றாங்க, வேலையில்லா திண்டாட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. திருமாவளவன் அவர்கள் என்னுடைய கட்சியினர் சில பேர் வந்துட்டு சில தொகுதிகளில் வேலை பார்க்கல அப்படின்றத ஓப்பனா அவர்கள் சொல்றாரு. சோ காங்கிரஸ் ஏற்கனவே தெரிஞ்சதுதான் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று இப்போ கிறிஸ்டியானோவர் பேச ஆரம்பிச்சாரு. அதற்கு திமுகவும் பதிலடி கொடுத்திருக்கு. ஒருவேளை விஜய் ஒரு 60-70 சீட்டு ஜெயிக்கிறாரு, மீதி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை கூட்டணியில இருந்து திமுக கூட்டணியிலிருந்து வரக்கூடியவர்களை அழைத்து கொண்டு ஆட்சி வைப்பதற்கு தான் இந்த தாய்லாந்து பயணத்தை அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரா? ரிசார்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றது நம்மளுடைய எம்எல்ஏக்களை காப்பாற்றுபவர் தான் அதை பண்ணுவாங்களே தவிர ஆளுங்கட்சியாக திடமாக வரக்கூடியவர்கள் பண்ண மாட்டாங்க. விஜயுடைய இந்த பேக்ரவுண்ட் பின்னணி எப்படி பார்ப்பது? அவருக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்பதா, இல்ல தன்னுடைய எம்எல்ஏக்களை அப்படி பதுக்கி பிற கட்சிகளுடைய கூட்டணி பேரத்தை பேசுவதற்காக அப்படி பண்றாரு? அப்படி புரிஞ்சுக்கணும். போகாத ஊருக்கு எதுக்கு பொய்யான வழி சொல்லணும்? இப்ப நீங்க கேட்டிருக்கிற கேள்வி சாத்தியப்படுமா அப்படின்னா சாத்தியப்படாது, நேர விரயம் அதுக்கு பதில் சொல்றது. இருந்தாலும் ஒரு நெறியாளருங்கிற அடிப்படையில நீங்க கேட்டிருக்கிற கேள்விக்கு உங்களோடு பங்கேற்றிருக்கிற விருந்தினருங்கிற முறையில ஒரே வரியில நான் பதில் சொல்லி முடிக்கிறேன். அதற்கு உண்டான சாத்தியமே தமிழ்நாட்டில இல்ல. அறுதி பெரும்பான்மை பெற்று திமுக ஆட்சி அமைக்குது. ஆனா விஜய்க்கு இப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கு, விஜய் இந்த மாதிரியான நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்கிறார்ல, இது குறித்து நம்ம பேசியாக வேண்டியிருக்கு. நீங்க கான்பிடென்டா இருங்க, கான்பிடென்ட் ஆயிருங்கன்னு மேடைக்கு மேடை சொன்னது யார்? எடப்பாடி பழனிசாமியா? சீமானா? முக ஸ்டாலினா? இல்ல. கான்பிடென்டா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவரு கான்பிடென்டே இல்லாம 2 தொகுதியில போட்டிட்டார் இல்லையா? அப்ப அதுக்கு பேர் என்ன? உங்களுக்கு கான்பிடென்ட் இல்லைன்றதுதானே பொருள். இப்போ நேற்றைக்கு முன்தினம் கூட வாக்குச்சாவடியினுடைய முகவர்கள் ஒரு பக்கம் பணி முடிஞ்சது இல்லையா? இப்ப வாக்கு எண்ணிக்கையினுடைய முகவர்கள் அதற்கு போகக்கூடிய ஒன்றிய நகர செயலாளர்களை அழைச்சு ஒரு கூட்டத்தை காணொலி வாயிலாக நடத்துறாங்க. அங்க எங்காவது நீங்க
ஜெயிச்ச உடனே நேர புறப்பட்டு அறிவாலயத்துக்கு வந்துருங்கன்னு திமுக அறிவுறுத்துச்சா? எடப்பாடி பழனிசாமி ஏதாவது அறிக்கை கொடுத்து எப்பா ஜெயிச்ச உடனே ராயப்பட்ட எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்துருங்கப்பா எல்லாரும் அப்படின்னு சொல்லியிருக்காரா? ஆனா நீங்க மட்டும் ஜெயிச்ச பிறகு எல்லாரும் பனையூருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றீங்க. ஏன் வர சொல்றீங்க? என்ன அவ்வளவு அவசரம் என்ன? அப்ப உங்களுக்கு தெரியுது ஊர்ல இருந்தா அவன் விலை போயிடுவான்னு சொல்லிட்டு. இப்ப புரியுதா உங்களுடைய கட்டமைப்பு எவ்வளவு வீக்கா இருக்கு, உங்களுடைய கான்பிடன்ட் லெவல் எவ்வளவு வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க இன்னொரு பக்கம் பாருங்களேன், இந்த கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள்ல, உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த எம்எல்ஏக்களை பஸ் வச்சு கடத்துவாங்க, சொகுசு பங்களாவுக்குள்ள கொண்டு போவாங்க. தமிழ்நாட்டுல ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூவத்தூர் காலகட்டம் தான். கொண்டு போய் அடைச்சு வச்சு எம்எல்ஏக்களை கொண்டு வந்து தன்னுடைய அறுதி பெரும்பான்மையை நிரூபிச்ச காலகட்டம்ன்றது இருக்குல்ல, அது தமிழ்நாட்டினுடைய கருப்பு பக்கம்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு வரலாறு தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்க கூடாது. ஒரு ஜனநாயக மாநிலத்துக்குள்ள, அதுவும் தமிழ்நாடு மாதிரியான முற்போக்கு முன்னேறிய மாநிலத்துக்குள்ள அது நடந்திருக்க கூடாது. இப்ப அதே வேலையை செய்ய முற்படணும்ன்றது இருக்குல்ல, இது ஒரு காட்டாட்சி தர்பார் இல்லையா? அப்ப விஜய் அதிகாரத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் பாருங்க அந்த அரசியல். அதற்குத்தான் இது முன்னுதாரணமாக விளங்குது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்னொரு விஷயம், நீங்க இயல்பாகவே ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்குங்க. களம் உங்களுக்கு புரியலன்றதை தாண்டி இந்த களத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியல. நீங்க தாய்லாந்துக்கு போங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. நீங்க ஒரு அரசியல் கட்சி ஒரு பொது சின்னத்தை வாங்கி 234 தொகுதியில போட்டிட்டு இருக்கிறீங்க. நீங்க வெற்றி பெற்றதற்கு பிறகு அதிகாரத்தை கைப்பற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தாய்லாந்துக்கு கொண்டு போய் வச்சு எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்று பேரம் பேசி இங்க ஒரு அதிகார மையத்தை உருவாக்கிடுறீங்க. அதை தக்க வச்சுக்கிற அந்த கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கா? முதல்ல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கே நீங்க தாய்லாந்து டூர் போகணும்னா, அப்ப அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க எந்த ஊருக்கு டூர் போக வேண்டி இருக்குங்கிறத யோசிக்கணும் இல்லையா? அப்ப இத்தனை ஊருக்கு நீங்க டூர் போயிட்டே இருந்தா எப்ப தலைமைச் செயலகத்துக்கு வருது? சென்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா தெரியாதா? அங்க வருவீங்களா? இல்ல சென்ட் ஜார்ஜ் கோட்டையை பனையூருக்கு மாத்தி வச்சுக்குவீங்களா? இல்ல சென்ட் ஜார்ஜ் கோட்டையை கேரவனுக்குள்ள வச்சுக்குவீங்களா? இந்த கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ விஜய்ன்ற ஒருவர் அரசியலுக்கு அன்பிட்ன்றதை தாண்டி அரசியல்ங்கிற வார்த்தையை உச்சரிப்பதற்கே தகுதியற்ற மனிதராக இருக்கிறார். அரசியல்ங்கிற அந்த சொல் இருக்குல்ல, அதை உச்சரிப்பதற்கு கூட குறைந்தபட்ச தகுதியோ அந்த குறைந்தபட்ச அடிப்படை அறிவோ விஜய்க்கு இல்லைன்றதுதான் இதையெல்லாம் உணர்த்துது. மொத்தத்தில் விஜய் என்பவர் இந்த தேர்தல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய நபர் என்பதை அவரே வெளிப்படுத்துறாரு. முதல்ல அரசியல் களத்திலிருந்து தான் வெளியேற்றப்பட வேண்டிய நபருங்கிறத அவருடைய ஒவ்வொரு நகர்வின் மூலமாக உணர்த்தினார். இப்ப என்ன உணர்த்திக்கிட்டு இருக்காருன்னா, நான் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய நபர்ன்றது அவருடைய நிகழ்வுகள் உணர்த்தி கொண்டே இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். அரசியலுக்கு தகுதியே இல்லை அப்படின்றீங்க. இப்ப விஜயுடைய ரசிகர்கள் செய்யக்கூடிய சில சம்பவங்கள் என்பது பேசு பொருளா மாறி இருக்கு. வேளாங்கண்ணிக்கு விஜய் அவர்கள் போவதாக இருந்தார். அவர் வரவில்லை என்று அறிவித்த உடனேயே சர்ச்சுக்குள்ள புகுந்து டிவிகே என்று கத்திருக்கிறாங்க. அதே போல அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய சம்பவம், மதுரையில தாவேக்காவுடைய கொடியை பிடித்து கொண்டு டிவிகே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஒன்றலால இப்ப கோடைகால விடுமுறைக்கு பொதுமக்கள் அங்க போகும்போது அங்கேயும் டிவிகே என்று கொடியை எடுத்துக்கொண்டு கத்துவதையும் பார்க்க முடியுது. இப்படி மக்கள் பயன்படுத்தக்கூடிய அரசியலே இந்த இடம்பெறாத இடங்களில் டிவிகே அப்படின்ற கோஷம் எழுப்பப்படுவதை எப்படி பார்ப்பது? விஜய் இதை ரசிக்கிறாரா? ஏன்னா வேளாங்கண்ணிக்கு இன்றைக்கு புஷி ஆனந்த் போகிறார். ஆனா அது குறித்து செய்தியாளர்கள்ட்ட இப்படி பண்ணது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற வார்த்தையை கூட பயன்படுத்தல. கட்சி சார்பாக ஒரு அறிக்கையும் வெளிவரவே இல்லை. ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாயிருப்பதாக சர்ச் நிர்வாகம் தரப்பு இன்னைக்கு பேசியிருப்பதை பார்க்க முடியுது. ஓவரால் அந்த டிவிகேன்ற கோஷம் எழுப்புவதை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு கும்பல் இப்படிப்பட்ட வேலையில் ஈடுபடுவது என்பது உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிக மிக ஆபத்தான போக்கு. நீங்க எல்லாருக்கும் எல்லாருடைய கட்சியும் உயிர், எல்லாருக்கும் எல்லாருடைய கட்சி கொடியும் உயிர். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து. நான் சார்ந்திருக்கிற கட்சி எனக்கு பெருசு. நான் சார்ந்திருக்கிற கட்சியினுடைய கொடி என்னுடைய தொப்புள் கொடி போல எனக்கு ரொம்ப முக்கியமானது. ஆனா அதை எங்க பயன்படுத்தணும் எங்க பயன்படுத்த கூடாதுங்கிற ஒரு குறைந்தபட்ச புரிதல் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வழிபாட்டு தலத்துக்கு வழிபடுவதற்கு வர்றீங்க, அங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? வழிபாடு நடத்துவது. நீங்க மட்டும் வழிபடுவதற்கு வர்றீங்களா? இல்ல, அந்த வழிபாட்டு தலத்தை வழிபாட்டுக்கு பயன்படுத்துகிற அந்த நம்பிக்கையுடைய இன்னும் பல்லாயிரம் பேர் அங்க வர்றாங்க. நீங்க இண்டிவிஜுவல் இல்ல, நீங்க ஒரு பப்ளிக் கேதரிங்குள்ள போறீங்க. அப்போ
அவர்களினுடைய வணக்க வழிபாட்டுக்கு இடையூறு ஏற்படுத்தலாமா? முதல்ல இதுக்கு அரசியல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனாக இருந்து சாதாரண அறிவு கொண்டு சிற்றறிவு கொண்டு சிந்திப்பவனாக இருந்தாலே இந்த புரிதல் வந்துடும். பள்ளிவாசலுக்குள்ள போறீங்க சார், தொழுகை நடத்துறாங்க சார், நீங்களும் தொழுகைக்கு போறீங்க. அங்க போய் கோஷமா எழுப்புவீங்க, அந்த தொழுகையில் ஈடுபட்டுப்பவர்களுக்கு தொந்தரவு பண்ணுவீங்களா? 6 கால பூஜை நடக்குது கோயில்ல, அங்க போய் தீபாராதனை காட்டுறாங்க, அதை வணங்கி விட்டு வெளியில வருவீங்களா? அங்க போய் கோஷம் போடுவீங்களா? கோஷம் போடுவதற்கான இடமா அது? முழக்கம் எழுப்புவதற்கான இடமா அது? வணக்க வழிபாட்டு தலம் இல்லையா? முதல்ல விஜய் கிட்டயே இந்த பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க மற்ற இடங்களுக்கு போறீங்கல்ல, திருமணத்துக்கு திரிசாவோட போறீங்கல்ல, அப்ப யாருக்கிட்டயாவது சொல்லிட்டு போனீங்களா? பல ஆயிரம் பேர் வரணும்னு சொன்னீங்களா? அப்ப மட்டும் இண்டிவிஜுவலா போறீங்கல்ல, அப்ப வணக்க வழிபாட்டு தலத்துக்கு போறப்ப மட்டும் ஆயிரக்கணக்கான பேர் இயல்பாக திரண்டுறான்னு சொன்னீங்கன்னா இது அயோக்கியத்தனம்னு நான் சொல்லுவேன். நீங்க திரட்டுறீங்க கூட்டத்தை, விஜய் வராரு அப்படின்னு தகவல் பாஸ் பண்றீங்க, பக்கத்துல இருக்கிற மாவட்டங்களுக்கு தகவல் சொல்றீங்க, அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் ஆட்களை திரட்டி வர்றாங்க. இயல்பாக திரண்டுச்சுன்னு நீங்க சொல்லாதீங்க. இயல்பாக திரள்வது என்பது இது அல்ல. ஏஆர் ரஹ்மான் நாகூருடைய தர்கா வழிபாட்டுக்கு ஆண்டு காலமாக வந்துகிட்டே இருக்கார். ஒவ்வொரு ஆண்டும் வர்றார். அவர் வர்றது யாருக்காவது தெரியுமா? அவர் போறது யாருக்காவது தெரியுமா? அந்த தர்காவில் இருக்கிற நிர்வாகத்துக்கு கூட தெரியாது. வருவார், அவருடைய வழிபாட்டு உரிமையை வழிபடுவார், போயிட்டே இருப்பார். அங்க கூட்டம் வருதா? விஜய் என்ன ஏஆர் ரஹ்மானோட பெரிய ஆளா? ஏஆர் ரஹ்மானுக்கு கூட்டம் கூடாதா? நாளைக்கு சொல்லி பார்ப்போமா நாகூருக்குள்ள ஏஆர் ரஹ்மான் வராருன்னு? எத்தனை லட்சம் பேர் திரள்றாங்கன்னு பார்ப்போம். அதை செய்யறாரு அவரு. அப்போ உங்களுக்கு என்ன அந்த அரிப்புன்னு நான் கேட்கிறேன். நீங்க எதுக்கு இவ்வளவு கேவலமான வேலையை நீங்க செய்றீங்க? முதல்ல விஜய் யாராக வெளிப்படுறாரு பாருங்களேன். ராஜா தானே சார் ஃபர்ஸ்ட் ஜோசப் விஜய்னு சொன்னாரு. அதுக்கு முன்பு உங்களுக்கோ எனக்கோ விஜயினுடைய பேர் ஜோசப் விஜய்னு தெரியுமா? அப்போ எங்களை போன்ற முற்போக்கு சிந்தனை உடையவர்கள், திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியலில் ஆழ்ந்து திளைத்தவர்கள் அதுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கு. ஏன் நீ ஜோசப் விஜய்னு சொல்ற? விஜய் தானே அவர் பேரு, ஏன் நீ மாத்திர அப்படின்னு கேட்டோம்ல. அதெல்லாம் இன்னைக்கு ஏன்டா நீங்க கேட்டீங்கன்னு நம்ம முகத்துல கரியை பூசுகிற வேலையை விஜய் செஞ்சிருக்காரு. நீங்க தேர்தலில் போட்டியிடுகிற கேண்டிடேட்ஸோட லிஸ்ட அறிவிக்கிறாரு. அப்போ சொல்றாரு பெரம்பூர் ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு ஜோசப் விஜய். சரி சார், நீங்க உங்களை ஜோசப் விஜயாக அறிமுகப்படுத்தி கொண்டீங்க, மகிழ்ச்சி. உங்களுடைய பெயர் அதுதான், அப்படியே வச்சுக்கிறோம். அது என்ன சார், தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சதற்கு பிறகு சீரடிக்கும் திருச்செந்தூருக்கும் போறீங்க? அப்ப எப்படி சார் ஜோசப் மட்டும் அங்கிருந்து ரிமூவ் பண்ணப்பட்டு விஜய் மட்டும் நிலை பெறுது? அப்புறம் இது சர்ச்சையானோன்னா நீங்க வேளாங்கண்ணிக்கு வரலன்றீங்க, அப்புறம் வேளாங்கண்ணிக்கு வரலன்றீங்க. என்ன சார், நீங்க யாரா இருக்கீங்க? முதல்ல ஏன் உங்க சுய அடையாளத்தை தொலைக்கிறீங்க? இது RSS ஃபார்முலா இல்லையா? மதத்தின் பெயரை சொல்லி வாக்கு அறுவடை செய்வது, மதத்தின் பெயரை சொல்லி அரசியல் செய்வது, இது இழிவு இல்லையா? அது யாரா வேணுமோ இருக்கட்டும், எந்த சமுதாயமாக வேண்டாலும் இருக்கட்டும், எந்த மதமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், மதத்தை சொல்லி என்னதுக்கு அரசியல்? இங்க கொள்கை சொல்லிதான் அரசியல், கோட்பாட்டை சொல்லிதான் அரசியல். அப்போ இந்த புரிதல் இல்லாம விஜய் இருக்கிறப்ப வழிபாட்டு தலங்களுக்குள்ள புகுந்து முழக்கம் எழுப்புறவன நீங்க எப்படி பேச முடியும்? எப்படி பார்க்க முடியும்? விஜய்க்கு அந்த தகுதி இருக்கா? நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு கட்டுப்பாடு கூட விதிக்கல, ஒரு அறிக்கை கூட தரல, இதுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல அப்படின்றீங்கல்ல. எப்படி தெரிவிப்பாரு? அவருக்கு அந்த யோகிதை இருக்கா? திருப்பி தொண்டன் கேட்க மாட்டானா? ரசிகர்கள் கேட்க மாட்டானா? அதனாலதான் விஜய் மௌனமாகவே கடந்து போறாரு. நான் அதனாலதான் சொல்றேன், அரசியலுக்கே இவனுக்கு அன்பிட். நீங்க ஒரு பொது தளத்தில் எப்படி இயங்குவது என்கிற அந்த புரிதல் கூட இல்லாம எதிர்த்தரப்புல வேட்பாளர்கள் ஓட்டு கேட்டு வந்தா அங்க டிவிக்கேன்னு கத்துறது. நீங்க அதிமுகவும் திமுகவுக்கும் இல்லாத சண்டையா? பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் இல்லாத சண்டையா? அப்ப எதிர் தரப்புல சந்தித்துக் கொள்கிற போது பரஸ்பரம் கரம் குலுக்கி வாழ்த்து தெரிவித்து விட்டு போறதுதானே வேட்பாளர்கள். அப்படிதானே பாக்குறோம். காட்சி ஊடகங்கள்ல, அச்சு ஊடகங்கள்ல வருமே, தமிழிசை சவுந்தரராஜன் MK ஸ்டாலினை சந்தித்தார், கரம் குலுக்கி இருவரும் வாழ்த்து, பாக்குறோமா இல்லையா? ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, எதிர் தரப்புல திமுக வேட்பாளர் அதிமுக வேட்பாளரே பார்த்தா டிவிக்கேன்னு கத்து. என்ன சார் இது? என்ன நாகரிகம், என்ன பண்பாடு, என்ன புரிதல் இருக்கு? மொத்தத்தில் ஒரு சைக்கோ கூட்டமாக இந்த கூட்டம் மாறி போயிருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், இது அரசியலுக்கு அன்பிட்டு, சுய அறிவு இல்லாத ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் வெளிப்படுதுன்னு. இது ஒரு பெரிய பேராபத்து மிக்க கூட்டம். நான் உண்மையிலேயே திமுக ஆட்சி நாளைக்கு இந்நேரம் திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை பெற்றுச்சுங்கிற செய்தி கிடைச்சிடும். முதலமைச்சர் செய்ய வேண்டிய பணி என்னன்னா, இந்த கத்திக்கிட்டு இருக்கிறவனை பூரா பிடிச்சி மனநல காப்பகத்துல அடைக்க வேண்டியிருக்கு, சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா தமிழ்நாட்டுல ஒரு தரப்பினர் ஒரு மோசமான மனநிலைக்கு சென்று விட்டார்கள் என்கிற ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி இன்னொரு 6 மாசத்துல கிடைச்சாலும் கிடைச்சிடும்.
அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருப்பதாக நான் கருதுறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தொழிலை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.